நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணி கொடுத்த இடத்துல கன்சல்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால நாம் கன்சல்டிங் பண்ணியிருந்த சைட்டில் நடந்த 2 விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 விஷயத்தை எக்காரணத்துக்கு கொண்டும் உங்கள் பில்டிங்கில் பண்ணிடாதீங்க. மொதல் விஷயம், நான் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் மேட்டுக்கு பெண்டு 6 இன்ச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க 3 இன்ச்சு தான் வளைச்சிருந்தாங்க. அந்த 3 இன்ச்சுமே ஒரு ராடு விட்டு ஒரு ராடு தான் பண்ணியிருந்தாங்க. எந்த ராடுக்கும் முழுசாக பண்ணவே இல்லை. மேட்டையுமே நான் அல்டர்னேட் சைஸில் கொடுத்துருந்தேன். அந்த அல்டர்னேட் சைஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எது கம்மியான மேட் சைஸோ அதை மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவனாக ஒரே மேட்டாக கட்டியிருந்தாங்க. 2வது விஷயம், பில்லரில், அதாவது 1/4 பில்லரில் நம்ம 6 ராட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த 6 ராடுக்குமே எல் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் 4 ராடுக்கு தான் எல் அடிச்சிருந்தாங்க. மீதி இருக்க 2 ராடுக்கு எல் அடிக்கவே இல்லை. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த எல் ராட் மாதிரி வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அது இப்போது இருக்க டைமில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம கிளைண்ட்டுக்கிட்டே சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா காங்கிரீட் வந்துருச்சு. ஸோ பில்லர் இறக்கி உடனே பார்த்திங்கன்னா காங்கிரீட் போகிற டைம், அதனால் எதுவுமே பண்ண முடியாது, பரவாயில்ல இருக்கட்டும் சார்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையிலே ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை தான் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது யார் ஒர்க் பண்ணாங்க, இது எந்த சைட்டுங்கிறத நான் ரெஃபர் பண்ணலை. இன்றைக்கி நிறைய பேர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நம்ம பில்டிங் கொடுக்குறோமாங்கிறத யோசிக்க மறந்துடுறாங்க. இப்படி யோசிக்காதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. இந்த மாதிரி தவறுகளை தடுக்கிறதுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ரீட் பண்ண தெரிஞ்சவங்கள பில்டிங்கை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பில்டிங் கண்டிப்பாக பெஸ்ட்டாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.